நண்பர்களே வணக்கம். நேற்றைய காணொலி ரொம்ப குறுகிய காணொலியா இருந்ததுனால நைட்டு ஃபுல்லா அண்ணனுக்கு தூக்கமா வரல. அதனால இதுக்கப்புறம் இந்த தப்புகளை நடக்கூடாது சொல்லிட்டு பாகுபலி அவங்க அம்மா வேணா தேவசேனா மேல ஆணையா இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சொல்லிட்டு முன்னாடி சபதத்தை எடுத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட நேத்து ஒரு கதையை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதை கேட்டீங்கன்னா அண்ணன் மறந்துடுவேன். அதனால் இந்த சபதத்தை எவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருப்பேன்னு சொல்லி தெரியல. ஞாபகம் இருக்க வரைக்கும் தீயா வரேன். நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க சரியா? வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பண்ணுறது நாள் 47. காலையில எழுந்து முடிக்கொண்ட வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம் வந்தா தெரியாதரமா என் தட்டுல பச்சை மிளகா விழுந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல 4 பச்சை மிளகா நறுக்கு சாப்பிட்ட ஆளு இப்ப ஒரு மிளகா தானே என்ன பண்றது சொல்லிட்டு யோசிச்சு தெரியாதனமா சாப்பிட்டேன். அதன் பிறகு பச்சை மிளகா காரம் மண்டை வரைக்கும் போயிட்டு மண்டையில இருக்கிற முடி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி இப்ப அந்த கதையை விடுங்க. அதன் பிறகு அண்ணனுக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உட்காந்து தீவிரமா பாக்குறப்ப திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. யாருன்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி நான் நாளைக்கு காலேஜுக்கு போறேன், நீங்களும் வரீங்களா சொல்லி கேட்டாங்க. அண்ணனுமே கொஞ்சம் இந்த முகவரி கரெக்ஷன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. நானுமே கண்ணை மூடி வரேன்ட்டேன். இப்போ நீங்க எல்லாருமே பயங்கரமான குழப்பத்துல இருப்பீங்க. யார் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு? தலையும் புரியல வாழும் புரியலீங்களா? நம்ம தமிழ் கிட்ட இருந்து காப்பாத்தின ஒரே ஆள் அவங்க தான். அந்த கதையை நாளைக்கு சொல்றேன். பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க சரியா? அப்புறம் நானுமே என்கிட்ட இருக்கிற வரையறை திறமையை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னைக்கு உட்காந்து யாரை வரைஞ்சா பேட்மேன் தான். நானுமே என்னோட முழு பலத்தை கொடுத்து தான் வரைஞ்சேன். நானும் எவ்வளவு முயற்சிகள்லாம் பண்ணேன். என்னால கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனை வரையவே முடியல. இப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இவ்வளவு நேரம் சுத்தி வரைஞ்சே ப்ரோ என்னத்தை தான் வரைஞ்சு சொல்லிட்டு நானுமே பேட்மேனை மனசுல வச்சு தான் வரைஞ்சேன். ஆனா எனக்கு வந்தது அவங்க தம்பி பால்மேன் தான். யார் ப்ரோ பால்மேன்? இந்திய வரலாற்றுல அவர் ஒருத்தர் இல்லையே சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய அவெஞ்சர்ஸ் படம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வருவாரு. இப்போ செக் பண்ணி பாருங்க கைஸ். சும்மா சொன்னா செக் பண்ணி பார்க்காதீங்க. நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் யாரும் வரமாட்டாங்க. ஆனாலுமே இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா இல்ல. அதனால இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. காப்பிரைட் கிளைம் எல்லாம் கேட்க மாட்டேன். சாயங்காலம் போல அருமையா ரன்னிங் போயிட்டு அப்படியே வர வழியில ஒரு 15 பேர் கொண்ட குழு எங்க ஊருக்கு தீவிரவாதியா வந்திருக்காங்க. அவங்க பேசினதை அவங்களே தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். எப்படி சொல்லி கமலா சொல்லுங்க நண்பர்களே. அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு தண்ணீர் சுத்தமா இல்லைனாங்க. அதனால ரோட்டுக்கு வந்துட்டு தண்ணிலாம் ஏற்றிட்டு நாளைக்கு நம்ம பட்டாம்பூச்சியோட வெளியே போறோம் இல்லையா, அதனால பக்காவா ட்ரெஸ் லைன் பண்ணி வச்சுட்டு பட்டாம்பூச்சின்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா பெண்களை பட்டாம்பூச்சிடுவேன் உடனே நீங்க வேற ஒரு கால் கேஸ் எல்லாம் போடுவீங்க. அதெல்லாம் இல்ல. தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு நண்பர்களே. நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம அந்த சுவாரஸ்யமான கதையை சொல்ல போறோம். அதனால தான் சொல்றேன், சர்ப்ரைஸ் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க சரியா?